சூர்யா கூட அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட கட்சிகள் தான் வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க, அப்போ குடிக்க வச்சதும் திராவிட கட்சிகள் தான், அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுன்னு அவர் நினைக்க மாட்டாரா? இல்லை, பிரச்சனை வந்து அவர் என்ன கொண்டு அந்தமான் ஜெயிலில் போட போகிறாங்க. முதுகெலும் இருந்தால் யாரையும் எதிர்த்து நிற்கலாம். சிவகுமார் குடும்பம் நடிகர் சங்க தேர்தலில் விஷால் ரெட்டியை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி ஒளிஞ்சிடுச்சு. விஜய்க்கு என்னமா தெரியும் எத்தனை குழந்தைகளை தத்தெடுத்தா, எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்தார்? சும்மா சினிமா சீன் அவ்வளோதான். அப்படியே 1 கோடி ரூபா லேண்ட் குரூஸரில் கள்ளக்குறிச்சியில் போய் இறங்கிட்டு டபுள் ஏசியை போட்டு வந்து இறங்கிடுச்சு. விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ணிருக்கு? சூர்யா அறக்கட்டளை என்ன பண்ணிருக்கு? 50 ரூபா தான் மனித உயிர், 30 ரூபா தான் மனித உயிர். மரக்காணத்தில் ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம். மது விளக்குக்கு ஒரு குறும்படமோ விளம்பர படமோ அவேர்னஸ் படமோ எல்லா பேரும் சேர்ந்து எடுத்து குடிக்காதீங்கப்பா அப்படி ஏதாவது படம் ஓட்டியிருக்கீங்களா? சினிமாவுக்கார பயல்களையெல்லாம் அரசியலுக்கு வந்தால் விரட்டுற காலம் வரும். ஒரே ஒரு ஆள் வந்தான், மனிதன் எம்ஜிஆர். அந்த ஆள் எவனையும் ஏமாற்றி கருணாநிதிக்கு எதிர்க்கு அரசியல் பண்ணணும் தான் சாராய கடை தான் திறந்து விட்டார். கடாமாருக்கு சாராய வித்த ஆள் தான் இன்றைக்கி சாராய உடையார். எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கோம். ரஜினிக்கு 150 கோடி ரூபா அடுத்த படத்துக்கு வாங்கணும், அவ்வளோதான். அதுதான் அவருடைய வேலை. அவர் கொண்டாட்டி 10 கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி 150 கோடி வாங்கிடும். எதுக்கு நம்ம பகைச்சிக்கலாம்? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், ஆக்சுவலி இப்போ இந்த கள்ளச்சாராய மரணம் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. நம்ம எல்லா விதமான கோணங்கள்லையும் அதை பற்றி அலசிட்டோம். ஆனால் தமிழ் நடிகர் நடிகைகள் இன்னும் அதை பற்றி, நடிகைகளை விடுங்க, அவங்க பெரும்பாலும் அரசியல் விஷயம் பேச மாட்டாங்க. நடிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து பொதுவாகவே மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறவங்க இந்த டைம் யாரும் எதுவுமே பேசலை அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. நடிகர் சூர்யா கூட ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இந்த சம்பவம் நடந்து 1-2 நாள் கழிச்சு தான் அவர் தன்னுடைய அறிக்கையுமே வெளியிட்டிருக்காரு. அதில் திமுக அதிமுக ரெண்டுத்தையும் அவர் பற்றி பேசியிருக்காரு, அதாவது திராவிட கட்சிகள் பற்றி பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது தமிழ் நடிகர்கள் முதுகெலும்பே இல்லாத நடிகர்கள். இவர்களுக்கு உணர்ச்சிகளே கிடையாது. தமிழர் என்ற உணர்ச்சிகளே கிடையாது. இவர்களுடைய நோக்கம் இந்த தமிழர்களை ஏமாற்ற வேண்டும். தமிழர்களை ரசிகர்களாக வைத்திருந்து இவர்களை ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா குறைந்தபட்சம், அதாவது ரஜினி, கமல், விஜய் இவர்கள் 150 கோடி ரூபா இந்த தமிழரை ஏமாற்றுவதற்கு, 2ஆம் கட்ட நடிகர்கள் 60 கோடி 50 கோடி 40 கோடி வாங்குவதற்காக இவர்கள் இந்த தமிழ் ரசிகர்களை அவ்வப்போது நீங்கள் நலத்திட்ட உதவி என்கின்ற பேரில் சில 1000 ரூபாய் செய்வது தான் இவர்களுடைய குணம். உதாரணத்துக்கு ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிஞ்சு குழந்தைகளெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இதற்காக நடிகர்களாம் பல லட்சக்கணக்கான ரூபாய் காசோலைகளை கொண்டு வந்து நீங்கள் முதலமைச்சரை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிதி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ தலைமைச் செயலகத்துக்கு போங்க, அந்த செக்கெல்லாம் எத்தனை முறை பவுன்ஸ் ஆகிருக்கு. நடிகைகளுக்கு அந்த புறத்துக்கு 1 கோடி ரூபாய் நெக்லஸ் வாங்கி கொடுத்த நடிகைகள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் பிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்த பணம் பூராமல் என்ன ஆகிப்போச்சு? பவுன்ஸ் ஆகிப்போச்சு. இதுதான் இவர்களுடைய நிலை. அப்போது இவர்களை பொறுத்தவரை ஏன் அறிக்கை விடலைன்னா, திமுகவுக்கு பயந்துட்டு, உதயநிதிக்கு பயந்துட்டு. அறிக்கை விட்டால் அடுத்த நாள் காலையில் இவர்கள் அச்சுறுத்தப்படுவார்கள். இவர்களுக்கு முதுகெலும்பே கிடையாது. நீங்கள் பிரகாஷ்ராஜ்னு ஒரு கர்நாடகாவிலிருந்த ஒருவர் பிஜேபியை தாறுமாறாக விமர்சிக்கிறார். டெஸ்ட் டியூப் பேபின்னு சொன்னாரு, நிறைய மோடியை பற்றி விமர்சனம் செஞ்சார். அப்படி யாராவது ஒரு வார்த்தை பேசுவதற்கு இந்த தமிழ் நடிகனுக்கு எவனுக்காவது முதுகெலும்பு இருக்கான்னு சொல்லுங்கள். முதுகெலும்புனா என்னன்னே தெரியாது. ஊர்ந்து போகிற ஜந்துக்களும் இவர்களும் ஒன்று தான். சார், இப்போ மோடி பற்றி பேசினார் பிரகாஷ்ராஜ் சார். ஆனால் ஏன் இப்போ இந்த கள்ளச்சாராய மரணம் பற்றி அவர் பேசலை? கள்ளச்சாராய மரணத்தை பற்றி பேசுவார். மோடியே பேசுகிற கள்ளச்சாராயத்தை பேசுவதற்கு யாரோ தடுக்கவா போகிறாங்க? இல்லை, கண்டிப்பாக பேசுவார் பேசுவார் பேசுவார்.
சரி. ஆனா அதற்கான அறிக்கையை வந்து அப்பயே சொல்லாம, இரங்கல் செய்தி அப்பவே தெரிவிக்காம, கொஞ்ச நாள் கழிச்சு அத தெரிவிச்சு என்ன பிரயோஜனம்? இல்லை, அவர் அங்கே களத்துக்கு போவதாக இருக்கிறார். ஓகே. அதனால் அவர் அடக்கி வாசிக்க இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் முடியட்டும், ம். அது நேரடியாக நான் களத்துக்கு போக போகிறேன், இதுதான் அவருடைய நிலை. அப்ப அங்க போய் அவர் திமுகவுக்கு எதிரா பேச வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது ஆளும் கட்சி இப்போ. கண்டிப்பாக பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். பேசினா தான் பிரகாஷ்ராஜ், இல்லைன்னா பிரகாசம் இல்லாத ராஜ். இப்போ சூர்யா கூட அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 வருஷமா தமிழர்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. அப்போ குடிக்க வச்சதும் திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம தகுந்த இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு நான் தெரிவிச்ச ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த திராவிட கட்சிகள்னு அவர் சொல்லும் போது அதிமுக திமுகவை பத்தி அவர் பேசுற இந்த தருணத்துல அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுன்னு அவர் நினைக்க மாட்டாரா? இல்லை, பிரச்சனை வந்து அவர் என்ன கொண்டு அந்தமான் ஜெயிலில் போட போகிறாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முதுகெலும்பு இருந்தால் யாரையும் எதிர்த்து நிற்கலாம். முதுகெலும்பே இல்லாதவன் கோழை தினம் செத்து பிழைப்பான். சிவகுமார் குடும்பம் நடிகர் சங்க தேர்தலில் விஷால் ரெட்டியை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி ஒளிஞ்சிக்கிச்சு. இதுதான் இவர்களுடைய முதுகெலும்பு. கார்த்தியை சொல்றேன். கார்த்தி, சூர்யா, அவங்க அப்பா சிவகுமார்லாம் யாரை முன்னாடி நிறுத்துனாங்க? விஷால் ரெட்டியை. ஆந்திரா ரெட்டி தான் வந்து தமிழனை தலைமை தாங்கிறான். இங்கே முதுகெலும்பே இல்லை எவனுக்கு. முதுகெலும்பு இல்லாத நடிகர்கள் இந்த அறிக்கை விடுவது என்பது யோசிச்சு 3 நாள் கழித்து அறிக்கை விட்டுருக்காரு சூர்யா. இவர்களெல்லாம் நீங்கள் அரசியல் என்பது இவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஊறுகாயை போல. இவர்களை யார் அரசியலுக்கு வர சொன்னா? 100 கோடி 200 கோடி வாங்குற இவர்களை யார் அரசியலுக்கு கூப்பிட்டா? கேரளாவில் வேணா அரசியல் கூப்பிட்டானா? 50 ரூபா பேக்கெட் சாராயம் வாங்க முடியாமல் குடிச்சிட்டு செத்து போய் கிடக்கிறான். இவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு பாரு. இவர்களை பற்றி பேசுவதற்கு கேரவன் வேலை 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒருவனுக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு என்னமா தெரியும்? அங்கே விஜய் போனவன் எத்தனை குழந்தைகளை தத்தெடுத்தான், எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்தார். சும்மா சினிமா சீன் அவ்வளோதான். அப்படியே 1 கோடி ரூபா லேண்ட் குரூசரில் கள்ளக்குறிச்சியில் போய் இறங்கிட்டு அதே லேண்ட் குரூசர் 1 கோடி ரூபா காரில் டபுள் ஏசியை போட்டு வந்து இறங்கியாச்சு. முடிஞ்சு போச்சா? ஒருவேளை அதுக்கப்புறம் ஒரு உதவி செய்யலாமே. செய்யட்டு தான் சொல்கிறேன். நான் செய்ய வேண்டானா? நான் தடுக்கிறேன்னா? இதுவரை என்ன செஞ்சுருக்க? மரக்காலத்தில் செத்து போன 18 பேர் ஏழை மீனவன், ஏழை விவசாயி கூலி. இவனுக்கு என்ன பண்ணியிருக்கா விஜய்? விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ணியிருக்கு சொல்லுங்கள்? சூர்யா அறக்கட்டளை என்ன பண்ணியிருக்கு? இங்கே இருக்கிற நடிகர்கள் பூரா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ணலை. ஓட்டு போடுறதுக்கு அந்த தலித் மக்கள் வேணும். இவர்களை ஏமாற்றுவது தான் இவர்களுடைய வேலை. இவர்கள் அரசியல் பக்கமே திரும்பக்கூடாது. இப்படி எதிர்க்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். இவர்களுக்கு அரசியல் என்ன சம்பந்தம்? அரசியல் என்பது தியாக வாழ்வு, கக்கம் வாழ்ந்த வாழ்வு, பெரியார் வாழ்ந்த வாழ்வு, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் பண்டிதர் எவ்வளவு போராடி தன்னுடைய சாகிற காலம் வரை சமரசம் ஒரு அறிக்கை விடுறக்கே முதுகெலும்பு இல்லாத பயலுவா. ஏன் அந்த மக்கள் பிரச்சனை என்ன எப்படி பார்ப்பீங்க? கல்வராய மறையில் ஏறக்குறைய 10,000 பேர் சாராயம் காய்ச்சலாம். அங்கே போய் தடுத்து நிறுத்த வேண்டியதானே? தமிழக வெற்றி கழகம் முஷியான தலைமையில் கள்ளச்சாராயம் ஒழிப்பு பேரணி போவையா? சார், திமுக அரசே அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் ஏமா திமுக விடுமா? திமுக தான் அம்பலப்பட்டு நிற்கிது. திமுக தான் அம்பலப்பட்டு நிற்கிது. தமிழக வெற்றி கழகம் இப்போ வர்றது முன்னாடியே இருக்கக்கூடிய கட்சிகளுமே எதுவுமே செய்யலையே. இல்லைம்மா, அதெல்லாம் விடுமா. தமிழக வெற்றி கழகம் யாரும் செய்யலைங்கிறது தானே மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறான். திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்புல தானே தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சருங்கிறான். யோ விஜய் முதலமைச்சரியா வாயா, எடப்பாடி வேண்டாம், ஸ்டாலின் வேண்டாம், நீ தான். அப்போது 2 பேரையும் புறக்கணிச்சு உங்கள்கிட்ட ஏன் வர்றான்? நீ செய்வீங்க தானே வர்றான். நீ அவனை ஜெயிச்சோன்னா உனக்கு நீ எதுக்கு? எடப்பாடி செய்வார், ஸ்டாலின் செய்வார், அவர் செய்வார், இவர் நீ எதுக்கு? புஷி ஆனந்த் நீயும் ஒரு 1,00,000 தொண்டர்களை திரட்டி கொண்டு கல்வராயன் மலை முற்றுகையிட முடியுமா? இதாய அரசியல். சும்மா கேரவனில் வேனில் உட்காந்து புஷி ஆனந்த் அறிக்கை விட்டார் இவருக்கே தெரியாமல். அதான் அரசியல்? அது எல்லாம் அரசியல். நீங்கள் கக்கை இப்படியா போராடினார், காமராஜ் இப்படியா போராடினார், ஜீவா இப்படியா போராடினார். இதெல்லாம் வரலாறு எடுத்து பாரு. 50 கோடி ரூபா சம்பளம், 30 வேட்டி சட்டையெல்லாம் வாழ்ந்துருக்கானுங்க. ஜீவா, காமராஜ் தாம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்க போகிறாரு. போகிற வழியில் ஜீவா தானே இருக்கான். ஜீவா தானே இந்த பள்ளிக்கூடத்தை திறக்க சொன்னான். அப்படி ஜீவா போய் கூப்பிட்றாரு, நீ முன்னாடி போன வர்றேன்னாரு. எப்படி தலைவனுங்க? போயாடா வர்றேன் போயா, ஏதோ கோப்படி சொல்கிற போயிட்டார். வேட்டி சட்டையை வெள்ளை வேட்டியை வாங்கி துவைச்சி காய போட்டு வெயிலில் காய போட்டு கட்டிட்டு போனாராம். இவ்வளோ வறுமையில் இருக்கா? நான் பொண்டாட்டிக்கு ஒரு டீச்சர் வேலை போட்டு கொடுக்கலாம்,
ஆனால் ஏற்றுக்க மாட்டானே, அதனால் அந்த அம்மாவை சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போட சொல்லி அந்த அம்மா அந்த காலத்துலேயும் படிச்சிருக்கு. இப்படியெல்லாம் இருந்திருக்கான். இந்த கேரவன் பார்ட்டிக்கு 100 கோடி 150 கோடி 80 கோடி சரியா 100 பேர் அங்கே 50 பேர் செத்தே போயிட்டான், 50 பேர் நடைபெணமாக இருக்கான். எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்தானு இந்த சினிமாக்காரனுக்கு சொல்லுங்கள். சரி, இந்த பயலில் விரட்டணுமா இல்லையா, விரட்டி அடிக்கணுமா இல்லையா? எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் பார்த்த இந்த வீதியில் அந்த வீதி வரைக்கும் வீடு, ஒவ்வொருத்தருடைய வீடு மதிப்பு 100 கோடி ரூபா. குடிசையில் குடியிருக்கிறவன் தான் அவ்வளோ பயிலும் செத்து போனவன் போகிறான். இவர்கள் வீடு, நடிகர்கள் வீடு எங்கே? 2 வீதிக்கு ஒரு வீடு, 200 கோடி 300 கோடிக்கு ஒரு வீடு, ஆடம்பர சொகுசு கார் 10 கார், எந்த கார் வருதோ அந்த காரை வாங்குறான். அங்கே 150 ரூபாய்க்கு கோட்டை குடிக்க முடியாமல் பாக்கெட் சாராய் 50 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சு செத்து போயிட்டான். 50 ரூபா தான் மனித உயிர், 30 ரூபா தான் இப்போ மனித உயிர். மரக்காணத்தில் ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம் ஆஃபர். கெட்டுப்போன அந்த மெத்தனால் அப்படி தான் குடிச்சு செத்து போயிட்டான். நீ அங்கே எங்கேயாவது போய் இல்லையா, நான் கேட்குறேன், மது விலக்கு எதிர்ப்பு ஏதாவது ஒரு படம் எடுத்து ஓட்டியிருக்கீங்களாயா? மது விலக்குக்கு ஒரு குறும்படமோ விளம்பர படமோ அவேர்னஸ் படமோ எல்லா பேரும் சேர்ந்து எடுத்து குடிக்காதீங்கப்பா அப்படி ஏதாவது படம் ஓட்டியிருக்கீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? உங்களெல்லாம் துரத்துற காலம் விரைவில் வரும். சினிமாவுக்கார பயல்களையெல்லாம் அரசியலுக்கு வந்தால் விரட்டுற காலம் வரும். ஒரே ஒரு ஆள் வந்தான், மனிதன் எம்ஜிஆர். அந்த ஆள் எவனையும் ஏமாத்தலை, யாரையும் ஏமாத்தலை. அந்த ஆள் கருணாநிதிக்கு எதிர்க்கு அரசியல் பண்ணணும் தான் சாராய கடையை தான் திறந்து விட்டார். கட்டாமார்க்கு சாராயம் விற்ற ஆள் தான் இன்றைக்கி சாராய உடையார். எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கார் 100 ஏக்கர் அவள். அப்போது பல கல்வி தந்தைகளை உருவாக்கினவர் எம்ஜிஆர், பல மருத்துவக் கல்லூரி தந்தைகளை உருவாக்கிய எம்ஜிஆர். எல்லாம் மக்களை கொள்ளையடிப்பான்னு தெரிஞ்சு அவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அப்போ சினிமாக்காரனை பொறுத்தவரை சினிமாக்காரன் பார்த்து தனக்கு பழுதாகாமல், தனக்கு பிரச்சனை வராமல், ஸ்டாலின் கோவப்படாமல், உதயநிதி எதாவது பண்ணிடுவாரோ இப்படியெல்லாம் பார்த்து அறிக்கை விடுறவனாமா தலைவன் அரசியல்வாதி. இவர்கள் பூரா நாடகதாரிகள், வேஷதாரிகள். இந்த சினிமாக்கார பயலுக்கு பூரா மக்கள் விரட்டி அடிப்பான், கூடி சீக்கிரம் விரட்டி அடிப்பான். சரி, எப்பயுமே மக்கள் பிரச்சனைக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈழத்தமிழர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த டைமில் நடிகர் சக தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. அந்த டைமில் நிறைய நடிகர்கள் முன் வந்து கலந்துக்கிட்டாங்க. பட் இப்போ அந்த மாதிரி எந்த போராட்டமும் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு நடக்கிறது கிடையாது. அப்படியே நடக்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள், இப்போ சத்யராஜ் சாராக இருக்கட்டும், இல்லை கமல் சாராக இருக்கட்டும், ஏதாவது ட்விட்டாவது போடுவாங்க, அவங்களோட எக்ஸ் தளத்தில் ஏதாவது ட்விட் பண்ணுவாங்க. பட் இப்போலாம் அது எதுவுமே கிடையாது. சத்யராஜ் சாரும் எதுவும் பேசுறதில்ல, கமல் சாரும் அவர் வந்து கூட்டணியில் இருக்காரு, ரஜினி சாரும் என்ன எந்த விதமான ட்விட்டுமே போடல. பத்திரிகையாளர்கள் போய் கேட்கும் போது கூட இதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு உயிர்களுக்கு எல்லாம் மதிப்பில்லையா அப்படின்ற கேள்வியும் எழுதல. முதுகெலும்பு இல்லாத மனிதர்கள்னு சொல்லிட்டேன். ரஜினிக்கு 150 கோடி ரூபாய் அடுத்த படத்துக்கு வாங்கணும், அவ்வளோதான். அதுதான் அவருடைய வேலை. அவர் பொண்டாட்டி 10 கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி 150 கோடி வாங்கிடும். எதுக்கு நம்ம பகைச்சிக்கணும்? ஸ்டாலினும் வேணும், மோடியும் வேணும், 2 பேரும் வேணும். மாநில அரசு வேணும், மத்திய அரசு. ஆமாம், அப்போ தான் பணம் பண்ண முடியும், கோடிகளை குவிக்க முடியும். முதல்ல பல ஆயிரம் கோடி இருக்குது, மேலும் மேலும் இதுக்கு இந்த ரசிகம் வேணும், முட்டாள் ரசிகம் வேணும், பாலாபிஷேகம் பண்ணுற ரசிகம் வேணும், கட் அவுட்ரு வச்சுக்கிற ரசிகம் வேணும். ஆனால் இவர்கள் அந்த ரசிகம் செத்து போனால் 100 ரூபா தரமாட்டான். அவன் அந்த ரசிகம் செத்து போனால் அவன் குழந்தையை பார்க்க மாட்டான், அவனுக்கு மருத்துவ செலவு கூட பண்ண மாட்டான். அப்படி ரஜினி ஏதாவது பண்ணியிருக்காரா சொல்லுங்கள்? கமல் ஏதாவது பண்ணியிருக்காரா சொல்லுங்கள்? யாரும் பண்ண மாட்டான். இவர்களுக்கு நீங்கள் அந்த புறத்து வாழ்க்கைக்கு பல கோடி செலவு பண்ணுறான். இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. அதனால் இவர்கள் இந்த ரசிகன், இந்த தமிழ் இளைஞன் மலையாளியை போல் திருந்தணும். மலையாளி எந்த ரசிகனுக்கும் கட் அவுட் வைக்கிறதில்ல, எவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதில்ல. இங்கே எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கான்? 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கான். ஒரு சினிமா வந்தால் நசுங்கி செத்து போகிற கூட்டம் நம்ம கூட்டம். 10 மணி ஷோவுக்கு நைட்டே படுத்துக்கிறதாலும் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் போய் குழந்தை குட்டி பொண்டாட்டி போய் ஏதாவது அந்த குழந்தை குட்டி வாங்கி கொடுறான்னா காலையில் 10 மணி காட்சிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சினிமா தேட்டர் வாசலில் படுத்துக்கிற பல பேர் எனக்கு தெரியும். அப்போது இது நாடா? இது விலங்குகள் வாழும் காடா? இவனுக்கு அறிவே இல்லை. இந்த சினிமாக்கார பயில ஒரு எல்லா முதலமைச்சர் பல லட்சம் கோடி திருடிடலாம், புகழ் வந்துடும், அதிகாரி பூரா சல்ட் அடிப்பான், காவல்துறை கேட்டு திறந்து விடுவான், கலெக்டர் வண்டியை தள்ளுவான். இப்படி தான், இதுக்கு தான் அரசியலுக்கு வரும். இந்த பையன் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவான், அது கொடுக்கலாம் ஓட்டு போடுவான். தலைவா கடவுளே. அப்போது இந்த சினிமா கலாச்சாரத்திலிருந்து இந்த இளைஞர்களை விடுவிப்பதற்காக ஒரு பெரிய அரசியல் இயக்கமே தேவை, சமூக இயக்கமே தேவை.
அந்த இயக்கம் என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ, மலையாளியை போல பஞ்சாபியை போல இந்த இளைஞன் என்னைக்கு சினிமா மாயிலிருந்து விடுபட வைக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் வளர்ச்சியை நோக்கி நகரும். ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாப் சொன்னீங்க சார், நிறைய மாநிலங்களில் அது வட இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதில் ஷாருக் கான், சல்மான் கான், நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே வந்துட்டு அரசியலுக்கு வரலை. குறிப்பாக சொல்லணும்னா முக்கிய திரைப்பட அமிதாப் பச்சனா வரலையே. அதுதான் சொல்றேன். அமிதாப் பச்சன் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. நானெல்லாம் ஒரு அமிதாப் பச்சன் படத்தை 50 வருஷமாக பார்க்குறேன். ஷோலே ஒரு படம் நான்லாம் அந்த காலத்தில் 10 தடவை பார்த்தேன். எப்போ நான் சொல்கிறது ஒரு 75கள். அம்ஜத் கான், அமிதாப் பச்சன், அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் தான் பிரம்மாண்ட படம். எந்த ஹிந்திக்காரன் எந்த அரசியலுக்கும் போல் அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியலையே. அவர் குடியிருக்கிற ஜுகு பீச் ஏரியாவில் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. சினிமா பார்த்து வீட்டுக்கு போயிடுவான், ஓட்டெல்லாம் போட மாட்டான். ஆனால் நடிகைகள் ஹேமமாலினியா இருக்கட்டும், இப்போ கங்கனா ரனாவத்தா இருக்கட்டும், அவங்கெல்லாம் எம்பி ஆகுறாங்க. ஆனால் நடிகர்கள்னு வரும்போது அவங்களுக்கு அந்த கிரேஸ் இல்லையோ? ஆனால் இங்கே தமிழில் வந்து இல்லை அதாவது நடிகைகளை தேசிய கட்சிகள் கிளாமருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராஜீவ் காந்தி உயிரோடு இருந்தார் 91. நல்லா கேட்டுங்க. 91. ஸ்ரீதேவியினுடைய சகோதரி சகோதரியின் கணவர் சஞ்சய், அவங்க அப்பா ராமசாமி, ஹரியானா ஹைகோர்ட் ஜட்ஜு. சஞ்சய் ராமசாமின்னு ஒரு பேர். அவருக்கு விருதுநகரில் சீட்டு வேணும். விருதுநகரில் காங்கிரஸில் காமராஜ் பேரனும் சீட்டு கேட்குறாரு. சீட்டு இல்லை. ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி கணவன் சஞ்சய் ராமசாமி, அவருக்கு சீட்டு கேட்குறாங்க. அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. ராஜீவ் காந்தி காஷ்மீர் சுற்றுப்பயணத்தில் இருக்கார். 91 மரணம் அடைவதற்கு முன்பு. ஓகே சார். உடனே ஸ்ரீதேவி ராஜீவ் காந்தியில் அப்பாயின்மெண்ட் கேட்குது, உங்களை பர்சனலாக பார்க்கணுன்னு. இல்லை சரி வாங்கன்றார். இந்த மாதிரி காஷ்மீர் போகுது. காஷ்மீர் போய் சந்தித்த பிறகு இவருக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. யாருக்கு? அவருடைய தங்கச்சி கணவர் சஞ்சய்னு அவர் பேர். காமராஜர் பேரன் சீட்டு கேட்குறாரு, அவருக்கு சீட்டே இல்லை. ஸ்ரீதேவி காஷ்மீர் போய் ஒரு நாள் தங்குது, சீட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நான் தவறுதெல்லாம் எந்த பதிவு எதையும் பண்ணலை. இதுதான் அரசியல். குஷ்பு என்ன பெரிய தேசிய தியாகியா? திமுகவில் செல்வாக்கு, பிஜேபியில் செல்வாக்கு. ராதிகா விருதுநகரில் சீட்டு. ராதிகா என்ன திராவிட இயக்கத்தினுடைய உண்மையாக திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் 3 தலைமுறைக்கு அந்த அம்மா சேவை செஞ்சுருக்கு. மிகப்பெரிய சேவை 3 தலைமுறைக்கு. அதனால் அந்த அம்மா அரசியலில் மிகப்பெரிய தியாகி தான். இப்படி இவர்களெல்லாம் போனால் ரசிகம் பார்ப்பான், கூட்டம் கூடும். இதுதான் நடிகைகளை அரசியல்வாதி குறிப்பாக தேசிய கட்சிகள் பண்ணுறாங்க. நீங்கள் ராதிகாவை கருணாநிதி சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக ஈழப் பிரச்சனையை அனைத்து கட்சி தூதுக்குழு பிரதமர் மன்மோகன் சிங்கை பார்க்க போகுது. அப்போது அந்த அனைத்து கட்சி தூதுக்குழுவில் சிங்கள பெண் யார்? அவங்க அம்மா கீதா. யார்? கீதா சிங்கள பெண், சிங்களச்சி. அந்த அம்மாவுடைய மக தான் ராதிகா. இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் கருணாநிதிக்கு ஆதரவாக டெல்லிக்கு போகிறாங்க. அப்போ டெல்லியில் குளிர். அப்போ கருணாநிதி குளிரையும் தாங்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போது திருமாவளவனை மன்மோகன் சிங்கை பார்க்க அனுமதிக்கலை. வெளியிலே திருமாவளவன் ஏதோ பிரபாரம் அந்த மாதிரி. எங்கே பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டியில் திருமாவளவன் கத்துறானுங்க. ஏன் பிரபாரே வந்துட்டாயா பேச்சுவார்த்தைக்கு? இதை தாண்டி அவர் உள்ளே போகிறாரு. தாப்பாண்டி தான் அவரை வர சொல்லி ஆகணும். அப்போ தான் பேச்சுவார்த்தைன்னு தாப்பாண்டி இவங்க கூட்டிகிட்டு போனால் ராதிகா புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் தன்னுடைய அனுபவம், அதாவது கொழும்பில் இருக்கும்போது தமிழர்கள் தவறானவர்கள், புலிகள் தவறானவர்கள், புலிகள் வன்முறையாளர்கள், ஆயுதம் தாங்கிய ஒரு வன்முறை கும்பல், இப்படிலாம் எங்கே பேசுது? மன்மோகன் சிங் ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் கருணாநிதி ரசிக்கிறார். திருமாவளவன் தான் புலிகள் ஒரு தேசபக்தர்கள், அந்த இனத்துக்கான போராளிகள், இப்படி பதிவு பண்ணுறாரு. அந்த அம்மா இல்லை எதிர்ப்பு. கூட்டம் முடிஞ்சு வந்த பிறகு மானங்கெட்ட தமிழன் அந்த ராதிகா தான் ஓட்டு போடுறான். எல்லா பையனும் ராதிகா மேலே நீங்கள் சிறுத்தைகள் மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களே கோபமாயிட்டான். சாரி, இங்கே இருக்கிற ஈழத்தமிழர் ஆதரவாளர்கள் திருமாவளவனை மன்னிப்பு கேட்குது. அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு வச்சுங்களேன். கேரளாவில் இப்படி பேசிட்டு வந்துட முடியுமா?
அரபிக்கடலில் கிடக்கும் ராதிகா. அப்போது இங்கே அரசியலே தெரில. சினிமாக்காரன் சொல்கிறது தான் அரசியல், சினிமாக்காரன் சொல்கிறது தான் இங்கே தத்துவம், சினிமாக்காரன் சொல்கிறது தான் முதலமைச்சர் நாற்காலி. அப்போது இவனுக்கான அரசியலே போய் சேராதனால தான் களிசடை சினிமாக்காரனை பூரா இவன் தூக்கி தலையை வச்சுட்டு ஆடுறான். இவன் தனக்கு தேவைன்னா வருவான், ஆளுங்கட்சி எதிர்த்தா தனக்கு நட்டம்னா வரவே மாட்டான். இதுதான் கள்ளக்குறிச்சி மேட்டரில் அனைத்து நடிகர்களும் முதுகெலும்புலாத பயலுக்கு பூரா ஒளிஞ்சு கிடக்கான். இதுதான் ஈழ தமிழர் பிரச்சனை. இப்படி தான் கள்ளக்குறிச்சி பிரச்சனை. இதுதான். ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் நடிகர்கள், பணம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க. இதில் ஒரு சில பேருக்கு அரசியல் ஆசை இருக்குது, அவங்க வராங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு பக்கம்னா மற்ற நடிகர்கள்லாம் ஏன் அதை பற்றி பேசணும்? அவங்க வராங்க, நடிக்கிறாங்க, போகிறாங்க, அதை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லையே. அதே மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் கூட சீமானை சந்திச்சிருக்காரு. அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் திராவிடத்திற்கு எதிரானவர், ஆனால் தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் கிட்ட போயிட்டு அவர் வந்து பேசுகிறார். அவங்க அரசியல் நிமித்தமாக கூட சந்திக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன் இருந்திருக்கலாம். அதை உடனே ஒரு அரசியலாக்கி இந்த மாதிரி பேசுறதுனால தானே சார் மக்கள் வந்து குழம்புறாங்க. இல்லைம்மா, மக்களை குழப்புவது அரசியல். ஆர்எஸ்எஸ் அரசியல் என்ன? முதல்ல குழம்பி கிடக்க அவனை குழப்பி விட்டுரு, அவன் தெளிவாக இருக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமே குழப்புவது தான். ஓகே, இப்படி முதல்ல குழம்பி கிடக்கிறவன இவனுக்கு அரசியல் தெரிஞ்சால் குழப்ப மாட்டான். மலையாளி குழப்ப முடியாது, பஞ்சாபியை குழப்ப முடியாது, பெங்காலியை குழப்ப முடியாது, வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் குழப்ப முடியாது. அவங்களாம் கிளியராக இருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ பாலக்காடு கோயம்புத்தூர் 20 கிலோமீட்டர் தான், வேலந்தாவளம் பாலக்காடு. எவனையும் குழப்ப முடியாது, எவனையும் தெளிவாக இருப்பான். இவன் ரஜினிகாந்த் வீட்டில் படுத்து கிடந்தான், இப்போ திருப்பி எழுப்பி கொண்டு வந்து இப்போ விஜய் வீட்டில் படுத்து கிடக்கான். வா முதலமைச்சரா வா, முதலமைச்சரா வா. அப்போ இவனை என்ன செய்வது? ரஜினிகாந்தை நம்பி படுத்து கிடந்தவன் பூரா இப்போ குச்சி ஊடி நடக்க முடியாமல் 75 ஆகி போச்சு. அந்த ஆள் முதல் படம் 3 முடிச்சு 77. 77லேருந்து நீங்கள் அரசியல் தான். பலாயிரம் கோடி சேர்ந்தது தான் மிச்சம். எந்த தமிழனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. எந்த கல்லூரியும் இல்லை, எந்த மருத்துவமனையும் இல்லை, எந்த சோசியல் ஆக்டிவிட்டி நடவடிக்கைகளும் இல்லை. ஆனாலும் இவனை படத்தை நீங்கள் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு இவனை உயர்த்தி வச்சுருக்கான். இவனுடைய அறியாமல் தான். ஆக்சுவலி அவர் வந்து இப்போ ரஜினி சார் பேசும்போதே அவர் என்ன ஒரு நல்லது சொன்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முன்னாடி வந்தாலுமே அவர் தமிழர் இல்லை, நீங்கள் வந்து எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர் இல்லை, நீங்கள் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்னா அந்த ஒரு முத்திரையை குத்திடுறாங்கல்ல சார். மேபி அதனால கூட அவர் ஒரு பக்கம் பின்வாங்குறாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும், ரஜினியை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா செலவு பண்ண மாட்டார். பொண்டாட்டி 100 ரூபா செலவு பண்ண விடாது. அப்போது இவர் கன்னடன்னு சொன்னால் மட்டும், தமிழன்னு சொன்னால் மட்டும் கோடிக்கணக்காக செலவு பண்ணிடுவாரா? சொத்துக்களை பூரா எழுதி வச்சுட்டு போயிடுவாரா? எம்ஜிஆர் எழுதி வச்சோமா எழுதி வச்சு சொல்லு. இன்னும் 100 வயசு வரை படம் எடுக்கலாம், மக்கள் பார்ப்பான். எம்ஜிஆருடைய வீடு பூரா பொது சொத்தாக போச்சு. ஆமாம். காது கேளாதவர் பள்ளி, கண்ணு தெரியாதவர் பள்ளி, ஊமை பள்ளின்னு சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்படி ரஜினி எழுதி வச்சுட்டு போக சொல்லுங்க. கொண்டாடுவான். 2 மகள்கள் இருக்காங்க. 2 மகள் குடும்பம் இருக்குது. நான் எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்துக்க சொல்கிறேன், தெருவுலையே போக சொல்கிறேன். அது அல்ல. இருக்கிறதெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணுன்னு சொல்கிறேன். இருக்கிறதுல 3 சொத்தையும் தெருவில் எழுதிலாம் சொல்லலை. நான் அதில் அப்படின்னா மூளை பிறண்டவன் அப்படிலாம் இல்லை. உன்னை உயர்த்தினவன் அவன் தானே. நீ என்ன பாடுற? ஒரு சொட்டு வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்த தமிழகமேன்னு சொல்கிறீல்ல. ஒரு சொட்டு வியர்வைக்கு 1 தங்க காசு கொடுக்குறான், 50,000 ரூபா கொடுக்குறான். அவனுக்கு ஒரு 5,000 கொடு. என்னையா ரஜினி அறக்கட்டளை என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள், நாளைக்கு சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை. சொத்து சேர்த்து பல மடங்கு ஆயிருக்கு. ராவேந்திர கல்யாணம் பண்ணது கூட வரி கட்டுறதில்லை. ஆசிரமம் வேளச்சேரி பள்ளிக்கூடத்துக்கு நிலத்து வாடகை கூட கட்டுறதில்லை. இதுதான் ரஜினியுடைய சாதனை. இப்போ ரஜினியோட அறக்கட்டளையிலேருந்து என்னென்ன நற்பணி நடந்திருக்குன்னு நம்ம கீழே கமெண்ட்ல போட சொல்லுவோம் சார். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன் வந்து தலைவர்களை வந்து திரைத்துறையில் நம்ம தமிழ் மக்கள் தேடுறாங்க? இவனுக்கு அரசியலே தெரியாது, முட்டாளாக இருக்கான். அப்போ பெரியார் சொல்கிறார், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். இதுதான் பெரியார் அப்படியே பெரியார் ஆழ்ந்து சிந்திச்சு, ஆழ்ந்து அனுபவப்பட்டு, ஆழ்ந்து யோசித்து, இதை அவருடைய வார்த்தை பூரா பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. ஏன் 100 ரூபாய்க்கு ஓட்டு போடுறானா?
காக்கா பிரியாணி கோட்டு போடுறானா, குவார்டர் கோட்டு போடுறானா, கள்ளச்சாரத்துக்கு கோட்டு போடுறானா, இப்போ இவன் அறிவாளியா? அதுதான் சொன்னார் பெரிய முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான். அப்ப நம்ம திருத்தணும்னா என்ன சார் பண்ணணும்? அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படி அது முடியும்? அப்படிங்க கல்வி கொடுத்தீங்கன்னா அரசியல் வந்துடும். அப்ப நம்ம கல்வியில அரசியல் இல்லைன்றீங்க? இல்லை ஆர்எஸ்எஸ் கல்வி தான் இங்கே இருக்குது. கல்வி என்ன படிக்கணும்னு ஹரியானாவில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்கார தான் சொல்லிக் கொடுக்குறான். திராவிட என்ன பண்ணிட்டான், கொள்ளையடிக்கிறதுக்கு எனக்கு நீ கல்வி எடுத்தாலும் சரி, கத்திரிக்காய் எடுத்தாலும் சரி, மாநில பட்டியல் இருந்த கல்வி இப்போ எங்கே போயிடுச்சு? மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு. நீ என்ன படிக்கணும் அவன் தான் சொல்கிறான். இதை நீ எத்தனை வருஷமாக கேட்கல? 50 வருஷமாக கேட்கல. உனக்கு கொள்ளையடிப்பதற்கு இடையூறுலாம் பார்த்துக்கணும் யார்? பிஜேபி. அதனால் நீ அவங்க கூட சண்டையே போகிறதில்ல. இப்போ எப்படி கமல் அறிக்கை கொடுக்கல, மற்ற நடிகர்லாம் அறிக்கை கொடுக்கல, இவருக்கு பயந்துட்டு, யாருக்கு பயந்துட்டு? உதயநிதிக்கு பயந்துட்டு. இதே கதை தான். இவர்கள் திருடுவதற்கு டெல்லியை பகைத்துக்குள்ள தயாராக இல்லை. அதுதான் நம்முடைய உரிமைகள் பூரா காவிரி போச்சு, கச்சத்தீவு போச்சு, முல்லைப்பெரியார் எல்லாம் போச்சு, தமிழனும் போயிட்டான். இப்போ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு அரசியல் அறிவு முதல்ல வேணும். அப்புறமா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். திரைத்துறையில் தலைவரை தேடாம மக்கள் மத்தியில் ஒரு தலைவரை தேடணுன்ற அந்த புரிதலும் மக்கள்கிட்ட வரணும் இல்லையா சார்? அதான் உண்மை. இந்த புரிதல் மக்கள்கிட்ட வந்தாலே நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அண்ட் இந்த கள்ளச்சாராய மரணம்ன்றது ஒரு துர்திருஷ்டமான ஒரு செயல் தான். ஆனாலும் இதை இதுக்கப்புறம் தமிழகத்தில் தடுக்க என்னெல்லாம் முன்னேற்பாடுகள் எடுக்கணுமோ அதை தமிழக அரசு எடுத்து இந்த மாதிரியான மரணங்களை தடுத்தா மக்களுக்கு இன்னும் சிறந்த ஆட்சி அமைய வாய்ப்புகள் இருக்கு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.